சென்னை திருவொற்றியூரில் ஓடும் ரயிலில் மதுபோதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞரை ரயில்வே போலீசார் வெளுத்தெடுக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. இளைஞரின் கழுத்தில் கால் வைத்து தாக்கியதால் சர்ச்சைக்குள்ளான சம்பவத்தில் நடந்தது என்ன? Only drinking uniform person, not expected. Hello. Hello, hello. Hello. Yeah. क्या था? किधर रहेगा? चलो. டிக்கெட் பரிசோதகரிடம் கெத்து காட்டி நாக்கை சுருட்டிய சுள்ளானை ரயில்வே போலீசார் வெளுத்தெடுக்கும் பரபரப்பு காட்சிகள்தான் இது. ஆக்ரோஷ வெறியில் அடங்க மறுத்ததால் வேறு வழியின்றி கடும் நடவடிக்கை எடுத்ததாக ரயில்வே காவல்துறை விளக்கமளித்துள்ளது. ஓடும் ரயிலில் அட்டூழியத்தில் ஈடுபட்ட போதை இளைஞரும் அடக்கி தக்க பாடம் புகட்டிய போலீசும். நடந்தது என்ன? சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் லோக்கல் ரயிலில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்டில் கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த தர்மா என்ற 22 வயது இளைஞர் மது போதையில் பயணம் செய்துள்ளார். என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என தெரியாமல் போதை மயக்கத்தில் பயணிகளிடம் வம்பிழுத்து ரவுடியிசம் செய்துள்ளார். அதில் அதிர்ச்சி அடைந்த பயணிகள் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அப்போது ரயிலில் ஏறிய டிடிஆர் பயணச்சீட்டு கேட்டபோது, எனக்கே டிக்கெட்டா, ஏர்னா ஜெயிலு இறங்குனா பெயிலு என்ற மிதப்பில் டிக்கெட் எல்லாம் எடுக்கவில்லை என்று தெனாவட்டாக பேசியுள்ளார். அதனால் பயணச்சீட்டில்லாமல் ஏன் பயணம் செய்கிறாய் என்று கேட்டபோது இல்லாத மீசையை முறுக்கிவிட்டு டிடிஆரிடம் சண்டைக்கு சென்றிருக்கிறார். அதில் பொறுமை இழந்த அதிகாரி ரயில்வே போலீசாருக்கு எமர்ஜென்சி அலர்ட் விடுக்க ரயில் திருவொற்றியூர் ஸ்டேஷன் வந்தவுடன் தர்மாவை ரயிலில் இருந்து கீழிறக்கினர். அப்போது போலீசாரிடம் முரண்டு பிடித்தவர் அதிகாரி என்றும் பாராமல் போதை மயக்கத்தில் அவரை தாக்கிவிட்டு தப்பி ஓடவும் முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் போதை இளைஞருக்கு சரியான பாடம் புகட்டிய ரயில்வே போலீசார் அடங்க மறுத்த தர்மாவை போட்டு பொளந்தெடுத்துள்ளனர். பின்னர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் அவரை காவல் நிலையம் தூக்கிச் சென்று உரிய நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ரயில்வே காவல்துறையினரிடம் விசாரித்த போது அளவுக்கு அதிகமாக மது போதையில் ரகளையில் ஈடுபட்டதால் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்ததாக கூறியுள்ளனர். மேலும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வழக்கு பதிவு செய்து அன்றே அவரை விடுவித்ததாகவும் பெற்றோரை வரவழைத்து அறிவுரை வழங்க இருந்ததாகவும் கூறியுள்ளனர். தலைக்கேறிய போதையில் பொது இடங்களில் எல்லை மீறினால் காவல்துறையை கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்கும் என்று எண்ணிவிடக் கூடாது. चलो